ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை ஒட்டி 1,08,000 வடைமாலை அலங்காரத்தில் நாமக்கல் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை ஒட்டி கோயிலில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம் என்ன? நிச்சயமாக ராம பக்தராக போற்றப்படக்கூடிய ஆஞ்சநேயர் அவதரித்தது மார்கழி மாதம் அமாவாசை திதியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் என்பது ஐதீகம். இந்த தினத்தில்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்பது ஐதீகம். இந்த தினத்தில்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா, அனுமன் ஜெயந்தி விழாவாக நாடு முழுவதும் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் விமரிசையாக இன்று நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று இந்த அனுமன் ஜெயந்தி விழா வெகு உற்சாகம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு 1,08,000 வடைமாலைகள் சாற்றப்பட்டு தற்பொழுது இந்த சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த பூஜையில் தரிசனம் செய்வதற்காகத்தான் நள்ளிரவு முதலே இந்த கோவில் வளாகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தற்பொழுது சாமியை தரிசனம் செய்து வருகின்றார்கள். இந்த நாளில் சாமியை தரிசனம் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்ற ஐதீகத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு 2,500 கிலோ உளுந்தை பயன்படுத்தி இந்த வடை என்பது ஒரு 4 நாட்களாகவே தயாரிக்கப்பட்டு வந்தது. அது கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த தயாரிப்புகள் இருந்தன. அந்த தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வடை மாலையாக கோர்க்கப்பட்டு சுவாமிக்கு அலங்காரம், அந்த வடையினாலேயே 1,08,000 வடையினாலேயே முழுமையாக ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு அந்த இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் தற்பொழுது இந்த தரிசனம் காட்சியளித்து வருகிறார். அந்த தரிசனத்தில் தான் பக்தர்கள் தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஒரு 11 மணி வரைக்கும் இந்த அலங்காரத்தில் காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அதற்கு பிறகாக சிறப்பு அபிஷேகம் என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த அபிஷேகத்திற்கு பிறகாக பிற்பகலில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு அதற்கு பிறகும் ஒரு சிறப்பு பூஜை என்பதும் நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்களும் இந்த சிறப்பு பூஜையில் வழிபாட்டில் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, நம்ம கிட்ட பேசலாம். இன்றைய தினத்தில் சாமி தரிசனம் செய்வது, இன்றைய தினத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயர்னா அஞ்சனாதேவியினுடைய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர். பெரிய ஆட்கள் பிறந்த நாள்னு சொல்கிறோம். ரொம்ப அவதார புருஷர்கள் பிறந்தா அதை ஜெயந்தின்னு சொல்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி. மார்கழி மாதத்து அமாவாசை நாளில் ஆஞ்சநேயர் பிறந்திருக்கிறார். ஆஞ்சநேயர் சிவபெருமானுடைய அம்சமும் ஆவார், பெருமாளனுடைய அம்சமும் ஆவார். அதனால் சிவபக்தர்களும் பெருமாளுடைய பக்தர்களும் ஆஞ்சநேயரை வடைமாலையில் வழிபடுறதுனால ராகுவனுடைய கடுமையான தோஷம் விலகும். நன்றிங்க. இதே மாதிரி பக்தர்கள் இருக்காங்க. அம்மா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வருஷம் வருவீங்களா? குமரமங்கலம், திருச்செங்கோடு குமரமங்கலம். வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. விடியக்கால் 4 மணிக்கே வந்துடுவோம். கிட்டத்தட்ட 7-8க்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஊருக்கே போயிடுவோம். ரொம்ப வருஷம் பார்த்துட்டு எங்களுக்கு நல்லதே நடக்கணுங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களோட வேண்டுதலை ஆஞ்சநேயர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கை. எங்களுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த வருஷம் என் பையன் கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வந்து போகணும். ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கூட்டம் எப்படி இருக்குது? எவ்வளோ நேரம் நின்றுருந்தீங்க? தரிசனம் எப்படி இருக்குது? சார், நாம் இங்கே நாமக்கல் தாங்க சார். ரெகுலராக வாரம் சனிக்கிழமைனா வருவோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா விடாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்குவோங்க சார். பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே கூட்டம் ஓரளவுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அது இவ்வளோ பணியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கூட்டம் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கிட்டத்தட்ட உழவர் சந்தி தாண்டி ஓரளவுக்கு வருங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்குங்க சார். பார்த்தீங்க அப்படின்னா அதுதாங்க சார். பார்த்தீங்க ஆஞ்சநேயர் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் சுற்று வட்டார பகுதிகள் மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அதை விட கர்நாடகாவில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை வந்து இந்த சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். இன்று பிற்பகலில் நடக்கக்கூடிய அந்த தங்க கவச அலங்காரத்தை தரிசனம் செய்வதற்காகவும் இன்னும் பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒரு ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கோவில் முழுமையாக ஒரு 2 டன் மலர்களை கொண்டு இந்த மலர் அலங்காரமும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.